இங்க ஜானுன்றவர் சாவித்திரின்ற பொண்ணுக்கு அவங்களோட பழைய வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. இந்த பொண்ணு அதுல இருக்க ஒரு லெட்டரையும் ஷொட்டரையும் எடுத்து பார்க்கும்போது தான் பழைய ஞாபகம் எல்லாம் வந்து போகுது. ஆக்சுவலா அவங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இன்னொரு பொண்ணு ரொம்ப அழுகுறா. ஆனா இவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணு அழுகுறாங்க. மிஸ் கேட்கும் போது தான் இவங்க 2 பேருக்குமே அம்மா இல்ல, அதை கேட்டதுமே அழுதுட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. அதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே போறா. ஆனா இவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் அம்மா இல்லாத குறைய எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்த்துருக்கேன், பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு, அம்மாலாம் திரும்பி வர மாட்டாங்க, நான் வேணா 2வது கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது கிளம்புறா. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. இந்த பொண்ணுமே 10வது படிச்சிட்டு இருக்கா. இவங்க அப்பாவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. வீட்லயே நிறைய சர்வன்ட்லாம் வேலைக்கு வச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தா இவங்க அப்பா இந்த பொண்ணு கிட்ட சொல்லாமலே ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. அதை பார்த்த இந்த பொண்ணு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிரா. ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதை சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. ஆனா அவங்க ஃப்ரெண்டு சித்தினாலே குடும்பம் தான் பண்ணுவாங்க, நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு நான் எப்படி குடும்பம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஆனா நீ நைட்டு அவங்க சாப்பிட கூட வர மாட்டாங்க. அடுத்த நாள் அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப இவங்க அப்பா வந்து இது உனக்கு புது இடம், போக போக பழகிடும், எதனா ஹெல்ப் வேணும்னா ஜான் கிட்ட கேளு, கண்டிப்பா பண்ணுவார் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இவங்க இந்த பொண்ணோட ரூமுக்கு போறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன கேட்காம ரூமுக்குள்ள வந்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இவங்க வெளியே போறாங்க. அதான் வந்துட்டீங்களா, வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவங்களுக்கு எதுவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னோட அப்பா இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ்மேனா இருக்காரு, ஆனா எழுத படிக்க தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஏன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு ஃபார்ம்ல அவங்க அப்பா கிட்ட சைன் போட்டுட்டு வர சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா ஊருக்கு போயிடுவாரு. இப்ப வேற வழி இல்லாம இவங்க சித்த கிட்ட போயிட்டு கை நாட்ட வைக்க சொல்றாங்க. ஆனா அவங்க எனக்கு சைன் போட தெரியும்னு சொல்லிட்டு எழுதலான்னு பெண் எடுக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்கிட்ட பொய் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா. இதை மட்டும் எனக்கு எழுத தெரியும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. அடுத்த நாள் ஐஸ்லாண்டு வருது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது. அப்ப இந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கா. இவளை பார்த்ததுமே வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. ஆனா எனக்கு சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, இருந்தாலுமே சாப்பிட வச்சிடறா. பார்த்தா அடுத்த நாளே சளி பிடிச்சிருது. இப்ப அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு செம்மையா திட்டாரு. ஆனா இவங்க அவளை அக்கறையா இருந்தா இங்க வச்சிருக்காதீங்க, வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.